பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவிற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படி ஆனால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆமென், இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்ன என்றால், இந்த இடத்துல பார்க்கிறோம், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் என்கிறார். அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார் என்கிறது தெரியாது. ஆமென், அல்லேலூயா. எதற்காக இயேசு வந்தார், இந்த பூமியில மனிதனாக பிறந்தார் என்ற நோக்கத்தை நாளை நாம் பார்க்கிறோம். நியாய பிரமாணத்தை, தீர்க்க தரிசனங்களையும் அளிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நியாய பிரமாணத்தை, தீர்க்க தரிசனங்களை அளிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லுகிறார். இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஊழியம் கொள்ளும்படி அல்ல, அதிகாரம் பண்ணுவதற்கல்ல. இயேசு ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த உலகத்திற்கு. யார் கொடுக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் தம்முடைய ஜீவனையே கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்தது, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இயேசு பிரசங்கம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிற சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து முதல் பிரசங்கத்தை செய்தார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை, ஆமென், அல்லேலூயா, பிரசங்கிக்கும்படிக்காக இயேசு அனுப்பப்பட்டார். அவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவானவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவை அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த உலகத்தில் ஜனங்களை ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துனாலதான், வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும். அவருடைய நாமத்தினாலதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரட்சிப்பு. அவர் ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று சொல்லுகிறார். இயேசு உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தார். ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக அல்ல. இயேசு வந்ததின் நோக்கம் ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் வந்தார் இந்த உலகத்துக்கு. எது சொல்லுகிறது?
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி. ஏதேன் தோட்டத்திலே தேவனும் மனிதனும் உறவு கொண்டிருந்தாங்க, அன்பாயிருந்தார்கள், அவருடைய உறவு பலமாயிருந்தது. ஏதேன் தோட்டத்திலே பிரிந்து போன, இழந்து போன உறவை, இழந்து போன மனிதனை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் பிளவுபட்டது, முறிவுபட்டது. அதை பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக, இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் பாலமாக தேவனோடு மீண்டுமாய் உறவாடத்தக்கதான, சேரத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அதனால இங்க சொல்லு, இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனை ஆண்டவர் படைத்து இழந்து போனார். மனிதன் செய்த கீழ்ப்படியாமையினால தேவன் தாம் படைத்த மனிதனை இழந்து போனார். அதை மீண்டுமாய் சேர்ப்பதற்காக, இணைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். திருடன் திருடவும் கொல்லும் அழிக்கு வாரான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, திருடன் திருடவும் கொல்லும் அழிக்கு வாரான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், வாழ்ந்திருக்கவும், நித்திய ஜீவனை பெறவும், அவர்கள் பரிபூர்ணப்படவும். குறைவுபட்டிருக்கிறாங்க, அந்த குறைவுபட்டிருக்கிறவர்கள் பரிபூர்ணம் அடையும்படிக்கும், அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததின் நோக்கம், அவர் பிறந்ததின் நோக்கம், ஜனங்களை மீட்கும்படிக்காக, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மூலமாக பிரிந்த உறவை மீண்டுமாய் தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு ஏற்படுத்தும்படிக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். யோவான் சுவிசேஷம் சொல்லுது, ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. யோவான் 1:12 இப்படியாக சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லிப்பார். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், என் மீட்பர், எனக்காக என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி யாரு விசுவாசிக்கிறாங்களோ, யாரு நம்புறாங்களோ, அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அவரை விசுவாசிக்கல, அவரை நம்பல அப்படின்னா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் இப்பொழுதே இந்த நிமிஷத்துல உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். பிரிந்து போன உறவு, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு பிரிந்து போனதை மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பிதாவோடு ஐக்கியப்படுவதற்கு
எனக்கு உடைய கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தின் விசுவாசம் வேணும். இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் பிதாவோடு சேர முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே இப்பொழுதே நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. உங்க இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி கூப்பிடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு. இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாது, இந்த காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், உங்களுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். இதை ஏற்றுக்கொண்டு இந்த சத்திய வசனத்தை உங்களுக்குள்ள வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்து உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரே உங்களை விடுதலையாக்கி பிதாவோடு அவருடைய பிள்ளைகளாக ஆகக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ரட்சிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. Amen.